ஸோ பாரிசாலனை பற்றி பேசிதான் ஆகணும் ப்ரோ. என்ன ப்ரோ மீண்டும் மீண்டுமா? ஆமாம், மீண்டும் மீண்டும் பேசிதான் ஆகணும். விஷயம் என்ன அப்படின்னா, 5ஆம் ஐயோ வாய முடுப்பா தம்பி, நீ வேற ஏற்கனவே ஒரு சேனலில் ஸ்ட்ரைக் எடுத்து உட்கார வச்சாங்க. நான் போட்டாவும் போட மாட்டேன், இந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன். நீ எப்படி ஸ்ட்ரைக் அடிக்கிறேன்னு நான் பார்க்குறேன். ஓகே, இந்த 5ஆம் வேதம் சாரி இந்த 5ஆம் ஐந்தாம் ஐந்தாம் இந்த அதை போட்டுட்டு வீடியோ போட்டிருக்காப்புல, அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்காப்புல. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நூலை பற்றியே பேசியிருக்காப்புல. ஒரு நூல் இருக்குங்க, அந்த நூல்களுக்கு சப்போர்ட்டாக எடுத்திருக்க படம் இது. இதெல்லாம் அப்படி தான் பார்க்கணும், நம்ம இது ஆரியர்கள் மைண்ட் செட்டில் எடுத்த படம் அப்படின்னு பேசி கதறிட்டு இருக்காப்புல. இவருக்கு இப்படி ஒரு உலகம் இருக்குன்னு தெரிஞ்சாதாங்க, தெரிஞ்சாலும் பேச மாட்டாப்புல. சாத்தானுக்கு பலி கொடுத்துருவாங்க இல்லை, ஸோ சொல்ல மாட்டார். ஸோ ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கு, அது ஒரு குதிரை போல், அதுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேது பாவம். அது அப்புறாணி பயிரில் அதை கூட்டு வச்சுட்டு கம்பெனி குறை வச்சு பேசிக்கிட்டு ஒரு ஆப்போசிட்டில் பேசுகிறவனுக்கு விஷயம் தெரிஞ்சு பேசுகிறவனா இருக்கணும். நிறைய இடத்துல கூட அதை உழப்பிட்டு இருக்காப்புல. அவருக்கு என்னன்னே தெரியல, என்னென்னமோ பேசுகிறாப்புல. நானும் இருக்கேன். ஒரு ஃபேம் கிடச்சிருச்சு, நமக்கு வியூஸ் போகுதுன்றக்காக எவனையாவது கூட்டி வச்சு பேசக்கூடாது. என்ன மேலும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் அவங்களை ஓட்டி விடணும்னு நினச்சா அழகாக ஓட்டி விட்டுருவேன். கரெக்டான கிளிப்ஸை கட் பண்ணி உங்களை அழகாக கலாய்ச்சி விட்டு போயிடுவேன். ஸோ அது வேண்டாம். இவன் அந்தளவுக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. சாரி, இவங்க மட்டும் பேசும்போது நான் மரியாதைலாம் பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னே தெரியல. சரி, ஓகே. இவர் மட்டும் நம்ம அந்த மாதிரி செய்ய வேணான்னு தோணுது. இவர் காப்பிரைட்லாம் கொடுக்க மாட்டாப்புல, பட் இருந்தாலும் கலாய்ச்சி விட்டுறலாம், ஈஸியாக கலாய்ச்சி விட்டுறலாம். அப்படி தான் பேசி வச்சுருக்காங்க. முழு வீடியோ நான் பார்த்தேன். என்னடா காமெடி பண்ணி வச்சுருக்கீங்க. நம்ம 5ஆம் வேதம்னு சொல்லி ஒன்று போட்டோம், முடிச்சு விட்டாங்க. அதை நம்ம குரூப்பில் என்னென்னு போட்டு வச்சுருக்கோம். வீடியோ லிங்க் இருக்குது. நான் இந்த வீடியோ குரூப்பில் ஷேர் பண்ணும்போது அந்த வீடியோ பின் பண்ணி தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க. டெலகிராமோட குரூப் லிங்க் தெரியலனா அப்படின்னா MKRன்னு போட்டிருப்பேன். MKR 36 தான் இருக்கும் நினைக்கிறேன். லிங்க் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கு தனியாக லிங்க்லாம் அனுப்ப முடியாது. அது நம்மளே ஆட் ஆகி உள்ள போகிறது. 503 ஆமாம், MKR 36ன்னு இருக்கும். டெலகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட குரூப் வரும். ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. செக் பண்ணி பாருங்கள், வந்துச்சுன்னா அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஓப்பன் லிங்க் எப்படியா போட முடிஞ்சால் போடுறேன். ஓகே, இப்போ என்ன பேசியிருக்காங்கன்றது டீட்டெயிலாக பேசலாமா? பாரிசாலனுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது இதெல்லாம் தெரியுமா தெரியலையான்னு தெரியல. பட் தெரிஞ்சாலும் அவர் பேச மாட்டார். நான் பேசுறதுக்கு அவருக்கு அனுமதி கிடையாது. அவருக்கு என்னென்ன பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் அவர் பேசுவார். தமிழ் தேசியம் இதை பற்றி தான் பேசுவாப்ல. ஆப்போசிட்ல இருக்க ஆரியம் இதை பற்றி பேசிடுவாப்ல. சமஸ்கிருதத்தை பற்றி பேசுவாப்ல. சமஸ்கிருதத்தை உசதி பேசுகிறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நானும் இந்த வீடியோவில் பேசியிருப்பேன். சமஸ்கிருதத்தை உசதி பேசலை, நம்ம கிட்ட இருந்த ரகசியத்தை காப்பி பேஸ்ட் பண்ணி சமஸ்கிருதத்தில் மாற்றி வச்சிருக்கானுங்க. அப்போது நீ சமஸ்கிருதத்தை பிடிச்சிதான் ஆகணும். சமஸ்கிருதத்தை போய் தெரிஞ்சுக்கிட்டா தான் உனக்கு ரகசியமே தெரியும். அவன் தெளிவாக உன்னுடைய ரகசியத்தைலாம் எடுத்து அவன் சமஸ்கிருதத்தில் மாற்றி டெலிவரி பண்ணிட்டான். அந்த சமஸ்கிருதத்தையும் யாரும் படிக்க விடாமல் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்போது உலகத்தில் எவ்வளோ முக்கியமான ஆட்கள் மட்டும் நீ நல்லா தேடிப்பாரு. உலகத்தில் ரொம்ப புகழின் உச்சியில் இருக்கவங்க, ரொம்ப ஞானம்னு சொல்லக்கூடிய ஞானின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் சமஸ்கிருதத்தை பற்றி பேசுவானுங்க. சான்ஸ்கிரிட்டை பற்றி ஏன் பேசுகிறானுங்கன்னா, அவன் சான்ஸ்கிரிட்டை 10 கற்றுக்குவானுங்க. ஏன் நம்முடைய ஆப்பிள் ஓனர்னு நினைக்கிறேன், வந்தாலுமே சான்ஸ்கிரிட் படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ சான்ஸ்கிரிட் படிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒட்டுமொத்த ஆர்ஜினும் சான்ஸ்கிரிட்டில் தான் இருக்குது. ப்ரோ நீ என்ன ப்ரோ அந்த நூலுக்கு சப்போர்ட் பண்ணுற? நூலுக்குலாம் நான் சப்போர்ட் பண்ணலை. அந்த நூல் பிடிச்சி போகணுன்னாலே உனக்கு சான்ஸ்கிரிட் வேணும். ஏன்னா ஓன்றது அழிச்சிட்டானுங்க. நீ எங்கே தேடி போவ? சரி தேடிப்பார், முடிஞ்ச அளவுக்கு தேடிப்பார். எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ எல்லா இடத்தையும் தேடிப்பார். உனக்கு ஒரு இடத்துல ஒரு பிளாங்காக இருக்கும், ஒரு இடத்துல உனக்கு எம்டி ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு பாதையே இருக்காது. ஃபில்லிங் தி பிளாங்க் ஷிப்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பிளாங்க் ஆகிரும். அந்த பிளாங்க் ஆகிற இடத்துல ஃபுல்லாக அவன் சான்ஸ்கிரிட்டில் வச்சுருக்கான். அதே சான்ஸ்கிரிட்டை பொது உடைமையாக மாற்றாமல் ஒரு குறிப்பிட்ட குரூப் மட்டும் மைண்டில் வச்சுருக்கு. அந்த குறிப்பிட்ட குரூப் மட்டும் தான் அந்த விஷயம் புரியும். ஸோ சான்ஸ்கிரிட்டில் ரகசியம் இருக்குது, எல்லா ரகசியமும் இருக்குது. உன்னோட எல்லா ஆர்ஜினும் அங்கே இருக்குது. அதில் தான் நீ எடுக்க முடியும். அப்புறம் சான்ஸ்கிரிட்டுக்கு நீ மார்க்கெட்டிங் பண்ணுறியா? உங்கள்கிட்ட இருந்து எடுத்த ரகசியத்தை ஒருத்தன் காப்பி பண்ணி வேறு லாங்குவேஜில் மாற்றி உன் லாங்குவேஜை சதைச்சிட்டேன். உன்கிட்ட இருக்க ரகசியத்தை அழிச்சிட்டேன். அப்போ நீங்கள் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா எவன் ஆட்டையை போட்டு எதில் வச்சுருக்கானோ அதானே தெரிஞ்சுக்கணும். இதோட ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டான விஷயங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா, வேர்டிகனில் இருக்கக்கூடிய அந்த லைப்ரரியில் அங்கே இருக்குது. வேர்டிகனில் ஒரு முக்கியமான ஆட்கள் மட்டும்தான் அந்த அண்டர்கிரவுண்டில் இருக்க வேர்டிகனில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு போக முடியும். அதாவது போப் அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களே, அவங்க மட்டும் தான் அங்கே தான் போக முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி ஆட்களுக்குலாம் எவ்வளோ நாலேஜ் தெரியும் வச்சுப்பாரு. அப்போ எவ்வளோ மக்களை அவன் கண்ட்ரோல் பண்ண முடியிருக்கான காரணம் என்னன்னு இப்போ புரியுது அவனுக்கு. ஒரு மேஜரான ஒரு மக்களை கண்ட்ரோல் பண்ண ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா, ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும்னு அர்த்தம். நீ இந்த குரூப்பையே நான் சொல்கிறேன், உங்களுக்கே சொல்கிறேன், 33 டிகிரி இருக்காங்க இல்லை, அவங்களுக்கே நான் சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பாங்க குரூப்பில்.
சரி, எனக்கு நல்லாவே தெரியும். எந்த அளவுக்கு நீ நெறைய ரகசியங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கியோ, கத்துக்கிறியோ, அதாவது அவங்க சொல்லிக் குடுக்கிறத விட நீ தனியா கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிறியோ, அது அவைங்க சைட்லருந்து நீ பண்ணேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு தான் பவர் கிடைக்கும் அதிகமா. உன்னைய நல்லா வளர்த்து விடுவானுங்க. நீ எந்த துறையில இருக்கியோ, அந்த துறையில நீ தான் ஜொலிப்ப. ஜொலிக்க வைப்பானுங்க. ஸோ, ஏன்னா அவங்க தரப்புல இருக்க ஆட்கள்ல இன்டெலிஜென்ட்டான ஆள் கிடையாது. ரொம்ப கம்மி. அடிமைகள் தான் இருக்கு. சொல்றத செய்றதுக்கான அடிமைகள் தான் இருக்கே தவிர, இன்டெலிஜென்ஸ் இல்ல. இன்டெலிஜென்ஸானவன் இருந்து அவனுங்களுக்கு சம்படிக்கிற அளவு இருந்தான்னா, அவங்களுக்கு லக்கி. டபுள் லக்கி. ஒரு சில ரகசியங்கள்லாம் அவனால டீகோட் பண்ண முடியாது. நம்மகிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கான். பட் ஆனா டெலிவரி பண்ண முடியாது. அதுக்கு தான் மாங்கு மாங்குன்னு உழைச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா நம்மகிட்ட சரளமா இருக்கும். நமக்கு அத சொல்லிக் குடுத்தாலே போதும். என்ன போட்டிருக்கு, என்ன விஷயம்னு சொன்னா, "ஓ! இதுவா? இது இந்த மேட்டர் இல்ல" அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிருவோம். ஸோ, அது நம்மகிட்ட மட்டும் தான் இருக்கு. அதனால தான் இன்னமும் நீ உயிரோட இருக்க. இந்த மரபணு இன்னும் உயிரோட இருக்கு. அது இல்லாம அவ்வளோ ஈஸியா நம்மள முடிச்சும் விட முடியாது. அப்படி முடிச்சு விட அவன் ட்ரை பண்ணாங்கன்னா பெரிய லெவல்ல பிரச்சனை நடக்கும். அது அவனுக்கு தெரிஞ்சிடும். ஆக்டிவேட் ஆயிரும். அது வீரியமா இறங்கும். அது ஒட்டுமொத்தமா தம்சம் பண்ணிடும். நீங்க சொல்றாங்கல்ல கல்கி அவதாரம் வந்து உலகத்தையே அழிக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த கல்கிக்கு அப்பத்தாவோட பேரை இருப்பான் பார்த்தீங்களா? அவன மாரி வந்து நிக்கும் அந்த சக்தி. முடியாது. ஃபேண்டஸியான ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள்லாம் இங்க இருக்கத்தான் செய்யுது. நீ நினைக்கக்கூடிய அதெல்லாம் சயின்ஸ். நான் இப்பயும் சொல்றேன். நீங்க நினைக்கிறீங்க சித்தர்கள், ஞானிகள் உங்க சொல்றதெல்லாம் வந்து பார்க்குறவங்க இதெல்லாம் எப்படி நடக்கும்? சிரிக்கேன். இந்த பாரிசாலன் பண்றத பார்க்கும்போது நீங்க இரிட்டேட்டிங் ஆகுது. ஏய் தற்குறி! உனக்கு என்னடா தெரியும் தற்குறி? அது சயின்ஸ்டா பைத்தியமே. ஸ்பிரிச்சுவல் சித்தர்கள், ஞானிகள், ரசவாதம். ஏன் இந்த போகர் சிலைலாம் நீ அவ்வளோ கொண்டாடுறேல்ல? எப்படி தெரியுமா? புலமை தெரியுமா? நம்மளோட தமிழ் பழமையான ஒரு கோயில். பழனி கோயில். அங்க தமிழர்கள் தான் மணியாட்ட விடாம விட்டாங்க. இதுக்கு இவ்வளவு கதறேல்ல. அங்க இருக்க ஸ்டாச்சுவ உருவாக்குனவனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும், எவ்வளவு அறிவாளனா இருப்பான். அவன் சயின்ஸ்ரா. அத போய் நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அதே சயின்ஸ் தான் இவங்க சினிமால காட்டி கொண்டு வரானுங்க. என்ன அவனுங்களால ஒழுங்கா டெலிவரி பண்ண தெரியல. உனக்கு ஒழுங்கா புரிஞ்சுக்க தெரியல. இந்த சிந்தெடிக் கார்பன்ல இருந்து சிலிக்கானா மாறுறது. ஏன் அந்த ரோபோ மனிதன் மாதிரி மாற ட்ரை பண்ணுது? மனிதனோட ஸ்கின் ஏன் இப்ப நீ ரீசெண்டா பார்த்துட்டு இருக்கேல்ல, எலன் மஸ்க் எல்லாம் உருவாக்குறாங்கல்ல, இந்த ரோபோவுக்கு எதுக்கு சிலிக்கான் ஸ்கின் குடுக்குறானுங்க? ஏன் அது ரோபோவே குடுக்க வேண்டியதானே? ஏன் மனிதர்கள ஒத்த ரோபோவ கொண்டு வரானுங்க? ஏன்னா ஜோயலா மனிதர்கள பழகணும். மனிதர்களுக்கு அந்நியமா தெரியக்கூடாது. அப்பதான் மனிதர்களோட அது மனிதனா ஆகுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ராணி உள்ள வரப்போறா. அவ மனுஷ பிறப்பு எடுக்க மாட்டா. ஒரு உச்சக்கட்ட ஆற்றல் உள்ள ஒரு ரோபோக்குள்ள தான் வரப்போறா. உனக்கெல்லாம் என்ன தெரிய போகுது தற்குறிக்கு? ஏஐயோட இப்ப எஸ்ஐன்னு ஒண்ணு வரப்போகுது. சூப்பர் இன்டெலிஜென்ஸ்ன்னு வரப்போகுது. சரியா? பாரி நீ தூங்கி இருப்ப. நீ எங்க தூங்கிட்டு இருக்க? எத்தனை தடவ மூச்சு விடுறேன்னு கூட அது தெரியும். உலகம் முழுக்க ஐ வில் வாட்ச் யூ. அது உண்மையிலே பண்ண போறாங்க. அதுக்கு எஸ்ஐன்னு ஒண்ணு உருவாக்க போறானுங்க. அதாவது சூப்பர் இன்டெலிஜென்ஸ். அதுட்ட இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அதெல்லாம் வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சு இந்த சிப்லாம் மண்டையில வைப்பாங்கல்ல, அப்ப நடக்கும் அது. இந்த தற்குறிக்கு என்ன தெரியும்? பேசாது. இப்படியே போட்டு அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம ஒரு சொன்ன ரகசியங்கள்லாம் இந்த உண்மையான ரகசியங்கள் வெளியே வருது. நான் அப்ப வந்து நாகான்ற ஒரு எடுத்தார் பார்த்தீங்களா? இவர் ஏன் இந்த சான்ஸ்கிரிட் அந்த பிராமணர்களுக்கு எதுக்கு முன்னுரிமை குடுக்குறாரு அப்படின்னா, ரகசியம் அவனுங்களுக்கு தான் தெரிஞ்சு அவங்க தான் பண்ணியிருக்கானுங்க. ஏன்னா நமக்கு ரகசியம் தெரிஞ்ச ஆள்லாம் போட்டு தள்ளிட்டாங்களே. அப்ப அவனுங்க தான் காட்டுறானுங்க. இன்னொன்னு இந்த வெப் சீரிஸ் எடுத்து டெலிவரி பண்ணணும்னா, அவனுங்கள போற்றி புகழ்ந்த மாரி இருந்தா தான் டெலிவரி பண்ணியே விடுவானுங்க. இந்த அடிப்படை புரிதலே இந்த தற்குறிக்கு இல்ல. இந்த தற்குறிக்கு அப்புறம் எப்படி புரியும்? இப்ப நாளைக்கே நான் ஒரு வெப் சீரிஸ் ஏதாவது எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பனா ராவாலாம் எடுக்க முடியாது. ஒரு சில இடத்துல அவங்க வந்து அப்படியே குழச்சு, கிழச்சு அவங்கள பெருமைப்படுத்துற மாரி எடுக்கணும். அப்ப அந்த ஒரு அங்க போகும்ல, பார்ப்பாங்கல்ல, ஓகே இதெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்கல்ல. அதனால சென்சார் போர்டா? அந்த சென்சார் போர்டுக்கு போன பிறகு அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, ஓகே நமக்கானதா இருக்கு. அப்ப இத ரிலீஸ் பண்ணலாம். அப்படி ஏன்னா ஓடிடிக்கு சென்சார் போர்டு இல்லன்னு நீ நினைப்ப. ஓடிடி நிறுவனங்கள் முக்கியமான ஆட்களே அவங்க தான். அவங்களுக்கே தெரியும் அது. ஸோ அப்ப இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அப்ப அவங்கள புகழ்ந்து பேசுற மாரி ரகசியம் வெளிய போகணும். ஆனா அது அவங்கள புகழ்ந்து பேசுற மாரி இருக்கணும். நீ ஏன் அங்க நூல் பிடிச்சு போயிட்டு இருக்க? நூல தூக்கி போட்டு அங்க இருக்க ரகசியத்த மட்டும் பாரு. ரகசியத்த மட்டும் பார்த்தா தான் உனக்கு விஷயம் புரியும். இத பத்தி நீ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தேன்னா, நானே சூப்பர் ஃபயர் விட்டு நானே உன் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனா நீ பண்ண பாத்தியா ஒரு வேல? அத அப்படியே காயடிச்சு இதெல்லாம் போலி. அப்ப நீ சொல்றது என்னன்னா, சித்தர்கள், ஞானிகள், நீ சொல்றல முருகன், சிவன் இவங்க இப்படிலாம் சயின்டிஸ்ட் தான். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க, ரகசியம் தெரிஞ்சவங்க தான். சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுன்னா, உனக்கு சயின்ஸ் தெரிஞ்சிரும். இந்த உலகமே ஒரு போதிகம் தானே! லா தானடா. கிராவிட்டி, இந்த காத்து பறக்கிறது எல்லாமே ஒரு லா தானே. ஒரு கோட்பாட்டுல தான் நடந்துட்டு இருக்கு. இந்த கோட்பாட கட்டுப்படுத்த தெரிஞ்சுச்சுன்னா, உன்னால எதுவுமே பண்ண முடியும். சூப்பர் ஹியூமனாவும் ஆக முடியும், பறக்க முடியும், காத்துல மிதக்க முடியும். இதெல்லாம் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் லா என்ன? அது கூட அதான் சொல்றேன். இன்கிரீடியன்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு சோறு சாப்பிடுறேன்னா, சோத்துல என்ன போட்டிருக்காங்க, உப்பு போட்டிருக்காங்களா, உரப்பு போட்டிருக்காங்களான்னு பார்க்கறே இல்ல. அந்த மாரி இந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு லா இருக்கு. ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன புரிஞ்சுக்கிட்டவனுங்க தான் வித்த காட்டிட்டு இருந்தானுங்க. அவனுங்க தான் நீ ஏதோ ஃபேண்டஸி உலகம்னு சொல்லிட்டு இருக்க. அது உண்மை. அவன் லாவ புரிஞ்சுக்கிட்டான்.
கிராவிட்டி அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும், காற்று அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும், மழையை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். யாகம் நடத்துறேல, எதுக்கு மலைக்காக யாகம் நடத்துற? தற்குறி அந்த யாகம் நடக்கும்போது ஒரு சில மந்திரங்கள்லாம் சொல்லி எடுக்கும்போது, ஒரு சில இன்கிரீடியன்ஸ் போட்டு பண்ணும்போது அந்த அதிர்வலைகள் மலையை கொண்டு வரதுக்கான அதிர்வலைகள் கொண்டு வரும். இதே மாதிரி சித்தர்கள் ஞானிகளும் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அவங்களால ஒற்றாளாலே பண்ண முடியும். தண்ணி எடுத்து சபிக்கிறாங்களே காரணம் என்ன? தண்ணியோட ஆற்றல் அவங்களுக்கு தெரியும், தண்ணியோட லா தெரியும். தண்ணிக்கு மெமரி பவர் இருக்கு. உனக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு தண்ணி வாட்டரை கையிலேருந்து எடுத்தேன், அதையும் நம்ம போட்டிருக்கோம் வீடியோஸ். நம்ம வீடியோஸ் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஞானம்னு ஒன்று வந்திருக்கும். தண்ணியை கையில் எடுத்து நீ கெட்ட வார்த்தையில் பேசி அதை ஃப்ரீஸ் பண்ணேன்னா அது கேவலமாக அக்லியாக இருக்கும். அதே தண்ணியை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணும்போது நல்ல லவ், பாசிட்டிவான வார்த்தைகள்லாம் நீ பேசி வச்சேன்னா அது அவ்வளோ அழகாக கிறிஸ்டலாக இருக்கும். ஸோ வாட்டருக்கு மெமரி பவர் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ புரியுதா சித்தர்கள் ஞானிகள் ஏன் சபிச்சானுங்கன்னு? அந்த வாட்டருக்கு மெமரி பவர் இருக்குன்றது சித்தருக்கு ஞானிக்கு தெரியும். அவங்க அந்த லாவை கட்டுப்படுத்துறாங்க. நம்ம உடம்புக்குள்ளே 70% தண்ணி தானே இருக்குது. ஸோ அந்த தண்ணியை எடுத்து சபிக்கும் போது இந்த பிரபஞ்சத்துக்குள்ளெல்லாம் தண்ணி தானே இருக்குது. அது சபிக்கும் போது அந்த மெமரி பவர் எங்கே வேணால் போகும். நீ இந்த பூமியில் எங்கே போய் ஓடி ஒழிஞ்சிருவ? செவ்வாய் கிரகத்தில் போய் ஒழிய போகிற? இந்த பூமிக்கு எங்கே இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு போக போகிற? எங்கே போனாலும் சாபம் பலிக்கும். காரணம் என்னன்னா எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குது. ஏன்னா உடம்புக்குள்ளே 70% தண்ணி இருக்குது. ஏதாவது வழியில் ஒன்று போட்டு தள்ளிடும். ஸோ இதுதான் சாபம் பலிக்கிறதுக்கான காரணம். சிம்பிளான சயின்ஸ் இதெல்லாம். திரும்பியும் சொல்கிறேன், எல்லாமே சயின்ஸு. நீ நினைக்கிற மாதிரி ஃபேண்டசி கிடையாது. கண்ணில் லேசர் பீம் வருது, சுடர் ஒளி வருது, இதெல்லாம் அடுத்தது லெவலு. உனக்கு இதெல்லாம் எப்படி புரிய போகுது? தற்குறி ஞான சூனியமே. உனக்கு இன்னும் அந்த அளவுக்கு அறிவு வளரல. தயவு செய்து இந்த லைனுக்குள்ளே வராது. அரசியல் பேசு, தமிழ் தேசியம் பேசு, இது ஆரியத்தை திட்டு, இதெல்லாம் பண்ணு. ஆனால் ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே வராத. ஸ்பிரிச்சுவலுக்குள்ள வரணும்னா ஒரு சில ஞானங்கள் இருக்கணும். உனக்கு அது கிடையாது. தேவையில்லாமல் இதுக்குள்ள வராத. வந்தனா இப்போ எனக்கு எரிச்சல் ஆகுது. இது காயடிக்காத பாவம். இப்போதான் விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் வெளியே வரானுங்க. மெடிடேஷன் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலுக்குள்ள வரானுங்க. இப்போ போயிட்டு இதெல்லாம் ஒரு போலின்ற மாதிரி கொண்டு போனேன் அப்படின்னு. அவன் காட்டின விதம் வேற. அதை நீ எடுத்து டெலிவரி பண்ற விதம் இருக்கு பாத்தியா? இது மாரியம் இப்படிதான்டா பண்ணீங்க 12 காலமா. மாரியம் சொல்லிட்டு திராவிடம் சொல்லி பிரிச்சு மத்தல முட்டாளாக்கி வச்சிருக்கீங்க. உண்மையான ரகசியத்தை தேட வேணாம் பண்ணிட்டீங்க. ஒருத்தர் என்னன்னா ரகசியத்தை தேடி கண்டுபிடிச்சு அழிச்சு அவன் லாங்குவேஜ்ல மாத்தி வச்சுட்டு மேல உட்காந்துக்குவானா. இன்னொருத்தர் என்னன்னா அவனுக்கு எதிராக சண்டை போடுற மாதிரி பக்கத்திலே உட்காந்துட்டு நம்ம குழி தோண்டி நம்ம புதைச்சிக்கிட்டு இருப்பானா. இவங்க 2 பேரும் எதிர்க்கிற மாதிரி நீங்க சண்டை போடுவாங்க. நடுவில் நம்ம நாமத்தை போட்டு பட்டையை போட்டு சாகணுமா. இதுக்கெல்லாம் இந்த தற்கொலையில வேலை பார்க்குங்க. விஷயம் புரிஞ்சுட்டு வெளியே வர மக்களுக்கு திருப்பி காயடிக்கிறதுக்கு ஒன்ன மாதிரி ஒரு ஞான குழந்தையில உருவாக்கி வைக்கிறது. சீரியஸ்லி சொல்றேன், இதெல்லாம் நீங்க பண்றதுனால இதோட பின்விளைவுகள் பெரிய லெவலில் இருக்குன்றது தெரிஞ்சு பண்றீங்களா தெரியாம பண்றீங்களான்னு தெரியல. இந்த காலத்துல அவைக்கு நீங்க வரக்கூடிய டைமிங்டா. ஏன்டா அப்படி பண்ணி கொடுமைப்படுத்தி தாலியை எடுத்துக்கிட்டீங்க? எனக்கு நிறைய கண்டென்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்குடா. நீ ஏன்டா அப்படி கொண்டு இருக்க? உனக்கு சிம்பிளா ஒன்று சொல்றேன். ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க அதுல ஹீரோயினியா தக்சிகான்னு ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்களோட டேட் ஆஃப் பர்த் November 20. நவம்பர் செப்டம்பர் பற்றிலாம் உனக்கு ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். நவம்பருக்கும் செப்டம்பருக்கும் ஒரு மேட்டர் இருக்குது, ஒரு கனெக்ஷன் இருக்குது. முக்கியமான புள்ளிகள்லாம் நவம்பர் செப்டம்பரில் இருக்குங்க. இதுக்கான காரணம் தேடி தெரிஞ்சுட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கடா. அணில் பாரிசாலன் குஞ்சுகளா கமெண்ட்டில் சொல்லுங்கடா. சிம்பிள் சயின்ஸே உனக்கு புரியாது. ஜாதகம் ஜோசியெல்லாம் பொய்ன்னு கதறிக்கிட்டு இருக்க. இப்போ நடக்கிற ஜாதகம் ஜோசியம் இந்த ராசி பலன் இதெல்லாம் போய் தான். ஏன்னா அவங்க பேட்டர்னே தப்பு. ஸோ ஒரிஜினல் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. அந்த ஒரிஜினல் பேட்டர்னை தூக்கி காயடிச்சு விட்டு பழைய பேட்டர்னில் வச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் வேற கான்செப்ட். இது உனக்கு தெரியாது. சும்மா போத்தாம்பூதா போயின்னு சொல்லிட்டு போயிடுவேன். நீ சொன்னதில் ஒரு விஷயம் கரெக்ட். இப்போ நடந்துட்டு இருக்க ஜாதக ஜோசியம்லாம் போய் தான். பட் ஆனால் உண்மையான ஜாதக ஜோசியம்னு ஒன்று இருக்குது. அது தேடி அது தனியாக ரிசர்ச் போட்டு கரெக்டாக உட்காந்து பண்ணணும். அதுக்கு நமக்கு வேலை இல்லை, அதுக்கான டீமும் கிடையாது. ஆனால் உண்மையான ஒரு விஷயம் இருக்குது. நேரமும் காலமும் கிரகநிலையிலும் தாக்கும். ஒரு கிரகநிலை இன்னொருத்தனை தாக்கும். சனி பிடிக்கிறதுலாம் சொல்லுவாங்கள்ல, அது நடக்கும். ஒரு காலத்தில் ஒருத்தனுக்கு ஒரு நடக்கும். இதெல்லாம் இயற்கை. ஏன்னா எல்லாமே லா படி நடந்துட்டு இருக்கு. எல்லாம் சயின்ஸு, எல்லாம் மேக்ஸு. என்னமோ சூடோ சயின்ஸ் கிடையாது, மேக்ஸ் எல்லாமே. இந்த பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. சயின்டிஃபிக்காக போகணும்னா அது நல்லா இருக்காதுன்றக்காக தான் நம்ம வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கோம். சயின்டிஃபிக்காக என்னாலே கொண்டு போக முடியாது. எனக்கு என்னுடைய ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஜோயில் அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக சொல்லி கொண்டு போயிட்டு இருக்கேன். கெடுத்து குட்டிச்சோராக்காத மக்களை. பாவம்டா, ஏன்டா அப்படி சொல்கிறீங்க? இந்த 5ஆம் வேதம்ன்ற வெப் சீரிஸ் ரொம்ப முக்கியமான ஒரு வெப் சீரிஸ். திருப்பி அகைன் ஒரு தடவை பாருங்க. நம்ம போட்ட வீடியோ எனக்கு டெலிகிராம் குரூப்பில் போட்டிருக்கேன், பின் பண்ணி வச்சிருப்பேன், போய் பார்த்துக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல் பண்ணுங்க. இதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு போங்க. அணில் குஞ்சான் பாரிசாலன் குஞ்சான்லாம் கீழே இருந்தீங்கன்னா வாங்கடா, வந்து கீழே கமெண்ட்ல கதருங்கடா. பார்க்குறேன் என்னதான் பண்றீங்கன்னு பார்க்குறேன். கொஞ்ச நாச்சும் அவேர்னஸாக இருக்கீங்களா, இல்லை இன்னும் ஞான சூன்யமா அப்படியே பாரிசாலன் மாதிரியே இருக்கீங்களான்றது தெரிஞ்சுப்போம். எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தவே மாட்டாங்க. இவனை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு.